This video sponsored by AJQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம டர்ட்டியாக இருக்கிற ஃபிஷ் டேங்கை எப்படி கிளியர் பண்ணுறோன்ற வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து ஒரு தண்ணியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தண்ணி டப் வச்சுக்கணும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் நம்ம கார்டன்ஸ் வச்சுருந்தோம்னா இந்த தண்ணியை நம்ம அந்த கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த அடியில் இருக்கிற அந்த அழுக்கை மட்டும் நீங்கள் தனியாக ஊற்றிடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணுறதுக்குனே தனியாக பம்ப்லாம் வந்து அக்வாரியம் ஷாப்பில் விற்கிறாங்க. இப்போ நம்ம தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. டேங்க்கும் க்ளீன் பண்ணிட்டேன். டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். நான் டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு டேங்க்ல வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. வாட்டர் வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டரே இருந்தாலும் ஓகே தான். அந்த கேன்ல வர ஆரோ தண்ணிலாம் வேண்டாம். நார்மலா நம்ம கிரவுண்ட் வாட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம். இதை நான் தனியா வச்சிருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பாருங்க, நம்மள ஏதோ புது தண்ணியில போட போறாங்கன்ற ஜாலியில இருக்குங்க. நம்ம வாட்டர் ஃபில் பண்ண உடனே நம்ம வீட்டுல இருக்க ராக் சால்ட், கல் உப்பு இருக்குல்ல, அது சும்மா ஒரு கை போட்டுடுங்க. நம்ம டேங்கோட சைஸ் பொறுத்து நம்ம போடணும். எண்டு வந்து 2.5 2 அடி டேங்க் எண்டு. டேங்க்ல உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு சும்மா அந்த உப்பு வந்து கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு கொஞ்ச நேரத்துல வந்து ஃபுல்லாமே கரைஞ்சிடும். உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியோட ஹைட்ரேட் பிஹெச் லெவல் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக டாக்டர் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் வந்து விற்கிறாங்க. இதுவுமே அக்வாரியம் ஷாப்ல விற்கிறாங்க, ஆன்லைன்லயும் விற்கிறாங்க. அக்வாரியம் ஷாப்ல போய் நம்ம வாங்கிட்டோம்னா இதுல வந்து நம்ம வாட்டரோட டேங்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டிராப்ஸ் விடணும். இப்போ என்னோட டேங்க்குக்கு வந்து நான் ஜஸ்ட் 4 டிராப்ஸ் விட்டாலே எனக்கு போதும். 4 டிராப்ஸ் வச்சாலே போதும். நான் போட்டாச்சு. போட்டும் வாட்டர் வந்து நம்ம அந்த டிராப்ஸ் விட்டவனே வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்க கலரு. இப்போ நான் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோனுமே நீங்க வந்து கல் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டோனை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நான் அடுத்தடுத்த வீடியோல ஸ்டோனை மட்டும் எப்படி வாஷ் பண்றது, நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் அதில் போட்டிருக்கேன், அதெல்லாம் எப்படி தனியாக நம்ம வாஷ் பண்ணுறது, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் நானும் என் பையனும் சேர்ந்து நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்க, அக்வாரியம், பேர்ட்ஸ் அந்த மாதிரி வளர்க்குறீங்கன்னா கூட அவங்க வீட்டில் குட்டீஸ் இருந்தால் அவங்களையும் கூட ஜாயின் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க மொபைல் வேர்ல்டுலேருந்து வெளியே வந்து இதுலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸாக எடுத்து நான் இப்போ இந்த வாட்டரில் இந்த டேங்க்ல நான் ஃபில் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸாக நான் ஃபில்டரில் எடுத்து போடுறேன். மோஸ்ட்லி உங்ககிட்ட பழகின ஃபிஷ்ஷாக இருந்தால் நீங்கள் கையிலேயே கூட பிடிச்சி போட்டுக்கலாம். இதில் ஒரு சில மீனுங்க மட்டும் தான் என்கிட்ட பழகின மீனுங்க, இதெல்லாம் பழகல, அவங்களாம் கையில் மாட்டவே மாட்டாங்க. அதனால ஃபில்டர்லேயே எடுத்து நான் போட்டுடுறேன். ஃபில்டரில் ஒரு சில ஃபிஷ்ஷெலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஜம்ப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஜம்ப் ஆகுறவங்கலாம் நீங்கள் கையிலேயே அழகாக ஹேண்டில் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து க்ளோ ஃபிஷ்ஷஸும் கோல்டு ஃபிஷ்ஷஸும் இருக்கு. க்ளோ ஃபிஷ்லாம் ரொம்ப ஆக்டிவ், அவங்களாம் கையில மாட்டவே மாட்டாங்க. கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளாம் நல்லாவே தெரியும், நம்ம தான் நம்ம ஓனர் தான் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். நான் மோஸ்ட்லி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு ஃபீட் பண்ணும் போது நான் டேங்க் கிட்ட போய் நின்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் லெவல் மேல வந்துருவாங்க. ஃபுட் நம்மளுக்கு ஃபீட் பண்ண வந்திருக்காங்க, நம்ம ஓனர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது யாருன்னா என்னுடைய பிளாக் ஃபிஷ் தான். அவங்கதான் ரொம்ப ஆக்டிவ். அவங்களுக்கு வந்து கரெக்டா நான் அந்த இடத்துல ஓரமா நடந்து போனாலே நான் அவங்க கிட்ட தான் வருவேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. நான் ஃபுட்டு ஃபீட் பண்ணிட்டேன் உடனே அவங்க எல்லாருமே பாருங்க மேல வருவாங்க. ஃபுட்டு ஃபீட் பண்ணது பார்த்தோன்னே பாருங்க ஒவ்வொருத்தரா மேல வருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்தது யார் வந்தது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிளாக் தான் வந்தாங்க.
அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியுமே, நான் வந்து நின்னவனே ஃபுட்டு ஃபீட் பண்ணதான் வருவாங்க அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு இந்த ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களை நம்ம வந்து இந்த மாதிரி மாத்த முடியும். அவங்க போன்லயே மூழ்கி இருக்கிறவங்கள இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்கள வச்சு டேங்கை கிளீன் பண்ணுங்க, அவங்கள வச்சு ஃபுட்டு ஃபீட் பண்ண வைங்க. இன்னும் அக்வேரியம் ரிலேட்டடா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் ரிலேட்டடா வீடியோஸ் எதனா வேணும்னான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போட போறேன்னா, டேங்க் மட்டுமே எப்படி கிளீன் பண்ணணும், அப்புறமே ஃபில்டர் எப்படி செட் பண்ணணும், அப்புறம் லைட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். தேங்க்யூ.